வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு சூப்பராக நல்ல டேஸ்டியாக நம்ம மொச்சக்காய் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மொச்சக்காய் குழம்பு வந்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா திக்காக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கறதுல நல்லா சூப்பராக ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், நம்ம காஞ்ச மொச்சக்காய் வந்து நல்லா எடுத்து ஒரு நைட் ஊற வச்சு எடுத்துட்டோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா மொச்சக்காய் நல்லா வெந்துடுச்சு. கையில் அமுக்கி பார்த்தாக்கா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கொளினோன்ட்டுல இந்த அளவுக்கு ஆனால் போதும். ஒரு சைடு வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு டேக்ஷனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். ஒரு பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே நம்ம பெப்பர் சேர்த்துன்னுக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சீரகம் சேர்த்துன்னுக்குறோம். சேர்த்துட்டு அதுக்கு மேலவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் வச்சுக்கிறேன். இப்போ இது சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நான் ஒரு 2 தக்காளி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம இதில் பேஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கோசரம் தான் இது எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது ஆறுனேன்னா ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே டிஷ்ஷால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 5 சோள பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகட்டும், வதங்கட்டும். அந்த பூண்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு போயிடுச்சு. பச்சை வாசனைலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதுக்கு மேலவே நம்ம பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இவ்வளோ ஆனால் போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. இதுக்கு மேலவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்குறதில்ல பேஸ்ட்டு, வேறு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அது தான் வரும். இஞ்சி சேர்க்குறதில்ல. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இந்த இருக்கிற வெங்காயம் ஆகட்டும், இது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. பிரிஞ்சு வந்தோன்னா நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இதுக்கு மேலவே நம்ம 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து நம்ம காரப்பொடி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து தனியா பொடி. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தான் கலரோ சேர்த்துக்கிறேன், நார்மல் பொடியோ சேர்த்துக்கிறேன். டர்மரிக்ட்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு. அதிலே ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இதில் எல்லாமே மசாலா சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, மசாலா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே தெரியும் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பாருங்கள் பார்க்க தெரியும் மசாலாலாம் எப்படி ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா ஒரு பச்சை வாசனைலாம் போகட்டும். மூடி வச்சோன்னா பாருங்கள் பார்த்தா தெரியுது. ஃபுல்லாக திறந்து பார்த்தோன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மெதுவாக அடி பிடிக்கக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம இருக்கிறது மொச்சக்காய் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, வச்சு இந்த மொச்சக்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த காய் எதுவுமே சேர்க்குறது இல்லை. நம்ம மொச்சக்காயில் ஆல்ரெடி வைக்கும் போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவிக்கு அதுக்கு மாத்திரம் தான் நம்ம சேர்க்கணும். பாருங்கள் இப்போ நல்லா மேலே கீழே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா இந்த மொச்சக்காயில் எல்லாம் மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். பாருங்கள் நம்ம மூடி வச்சதுக்கு மேலே மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது. எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சிக்குது. இப்போ நம்ம மேலே கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கீழே அடி பிடிக்குதான்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக அதுக்கு நல்லா மேலே கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தோன்னா இதுக்கு மேலே சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுடு தண்ணி தான் சேர்க்கணும். ஏன்னா பஸ் தண்ணி சேர்த்தா நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாமே சூடாக இருக்குது. சூடான டைமில் நம்ம பஸ் தண்ணி சேர்த்தோனாக்கா அப்போ சில்லுன்னு ஆகிடும். அதை நல்லா கூட இருக்காது.
பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சால்ட் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. கம்மினாக்கா நம்ம ஒரு கிரேவிக்கு தான் நான் சால்ட்டு சேர்க்க போகிறேன். இது தான் இப்போ தான் சேர்க்க போகிறேன். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா மெதுவாக நல்லா தான் நான் கொதிக்க விட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே இருந்து இந்த பாருங்கள் நல்லா கம்மியாயிடுச்சு கிரேவி. நம்ம அந்த அளவுக்கு வச்சுருந்த லைனு ஃபுல்லாக இப்போ நம்ம கிரேவி நல்லா கம்மியாயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக குறையிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் ரொம்ப கெட்டி ஆகுறது வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக சில்லுனாலனா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் மொச்சக்காய் அவ்வளோ நல்லா இருக்குது. கொலியில் ஒன்றுமே எல்லாம் நல்லாவே இருக்குது. ஒடி கூட இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சப்பாத்திக்காகட்டும், பரோட்டாக்காகட்டும், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது.